வார்த்தைகள் சென்னையில போய் இவ்வளவு நாள் இருந்ததுல நான் கத்துக்கிட்டேன். காண்டு, பெஜாரு, ஒரே பெஜாரா இருக்குமா இந்த திமுக ஆட்சினால. உண்மையிலேயே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பியே தெரியணும். காண்டுன்னா பொறாம, பொறாம காண்டுன்னா அப்படியே அந்த காண்டுல ஒருத்தர் கோபியில இருந்து ஒருத்தர் போய் புதுசா ஒரு சின்ன பையன் என்னன்னே தெரியாம எதுக்குன்னே தெரியாம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாப்ல. அந்த சின்ன பசங்களுடைய எல்லாம் வாக்குகளை எல்லாம் வீணா பண்றதுக்குன்னே ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அந்த வாக்குகள் எல்லாம் திமுக வாக்கு, விசிக வாக்கத்தான் பிடிக்கிறாங்க. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய அளவுல. இருந்தாலும் யாரெல்லாம் வர்றாங்க பாருங்க. அம்மா போயிட்டாங்க, அண்ணா திமுக என்னமோ தங்களுக்கும் அண்ணா திமுக இல்லவே இல்லையா தாங்கதானா. தயவு செய்து சகோதரிகளே சகோதரர்களே, இப்படி சொல்வதை நரேட்டிவ் செட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. வேணும்னே கட்டமைக்கிறது. முதலமைச்சருடைய மருமகன் சபரீசனுடைய நிறுவனம் ஒன்று இருக்கு பெண்ணு. அந்த நிறுவனம் போட்டு கொடுக்கிற திட்டம் நீங்கள் தவறானவர்களை தேர்ந்தெடுத்து விடக் கூடாது என்பதற்காக நீங்கள் மாற்றத்தை விரும்பினீர்கள். கருணாநிதியினுடைய புதல்வன் சட்டைவெல்லாம் கிழிச்சு விட்டு அலைஞ்சாரு. ஞாபகம் இருக்கா? டிவியில பாத்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட சட்டையை கிழிச்சு விட்டுட்டு யாருமா அலைவா? சட்டை கிழிச்சு விட்டுட்டு அலைஞ்சா அவங்களுக்கு என்னங்கம்மா பேரு? அவங்களுக்கு என்ன பேரு? ஆனா அப்படித்தான் நிலை. பெற்ற பிடித்த நிலையில் அப்படியே வராரு கார்ல கிழிச்சு விட்டு, அதையாவது உள்ளேயே கிழிச்சுட்டு வெளியே வரக்கூடாதா? வெளியில இறங்குறதுக்கு அப்புறம் கிழிச்சு விட்டு வர. அப்படி வந்ததால் அது மட்டுமல்ல, 525 வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுத்தாங்க. யாராவது எங்கேயாவது 525 வாக்குறுதி கொடுப்பாங்களாமா? செய்ய முடியுமா?